சொல்லுங்கண்ணா, இந்த சாமியோட பேர் என்ன? ஆதிக்கடம்ப சித்தர். ஆ, இவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி. இங்க இருக்கிற முருகர் தான் வந்து ஆ, ஃபர்ஸ்ட் மலைக்கு மேல இருந்தவர். ஆ, ஆ, அப்புறமேல் சேக்கிலார் தான் வந்து ஆ, அவரு வள்ளி தேவயானையோட இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி, ஆ, அதுக்கப்புறம் அதை பாத்தீங்கன்னா நேரா திருத்தணியை பார்த்து தான் அவர் வச்சிருப்பாரு. ஆ, 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 அது இல்லாம இந்த ஊரை பார்த்து இருக்கிற மாதிரி அவர் வச்சாரு மலையில. ஆ, ஆ. அதுக்கப்புறம் அதை அங்கிருந்து அந்த சிலையை கொண்டு வந்து இங்க வச்சாங்க. அதே மாதிரி அதே மலையில ஒரு சிவலிங்கம் இருந்தது. ஆ. அந்த சிவலிங்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திருப்போரூர் இருக்குல்ல, முருகர் கோவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு உருவானது காரணம், அங்க ஒரு போர் நடந்தது. அங்க ஒரு அரக்கனை அழிக்க முருகப்பெருமான் போரிட்டார் அவருடைய வீரர்களோட. அப்புறம் அங்க ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்ச பிறகு அவரு வந்து மூழ்கின குளம் வந்து இந்த குளம். இங்க உங்களுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கும். அது வந்து வருஷம் வருஷம் அதே மாதிரி முருகரை மூழ்கி எடுக்கிற விழா அங்க நடக்கும். அவர் மூழ்கி எழுந்திக்கிறாரு. எழுந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு காயம் இருந்திருக்கு. அது எழுந்த பிறகுதான் அவருக்கு அந்த உணர்வு வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ரத்தம் வந்திருக்கா, நத்தம்னு இப்படி தெளிச்சாரு. அதான் அந்த ஏரியா பேர் நத்தம். அவர் ரத்தம்னு தெளிச்சனால ரத்தம்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பேச்சுவாக்குல நத்தம்னு சொல்லுவோமா, அதான் அந்த ஏரியா பேரு நத்தம்னு வந்தது. சரிங்களா? இப்ப கூட வந்து நம்ம இந்த அறநிலைத்துறையில வந்து இந்த இடத்துல முருகன் வந்து அவர் வந்து போரிட்டு மூழ்கின இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்தாங்க. அந்த போருக்கு வச்சிருப்பாங்களா ஆயுதங்கள்லாம், அது எல்லாம் இங்க கோயிலுக்கு பின்னாடி இருந்து எடுத்து அதை இப்ப வந்து கவர்மெண்ட் ஒப்படைச்சிருக்காங்க. அதை வச்சிருக்காங்க. இவர் ஆதிக்கடம்ப சித்தர் வந்து யாருன்னா, இவர் வந்து முருகருடைய பிள்ளைன்னு சொல்றாங்க. இவர் முருகர் கூட இருந்தவர். நீங்க தெரியுங்களா, பழனியில கடம்பர் இருப்பாருன்னு சொல்லி, அந்த கடம்பர் தான். அவர் முருகர் கூட போரிட அவர் கூடவே வந்தாரு. அவர் வந்து முருகருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவர் இங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்சார். அவர் எப்ப அடைஞ்சாரு என்னங்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. மரத்து உள்ள இருக்காரா வேறு இந்த விருட்சமாவே அவர் இருக்கிறார். நீங்க அந்த விருட்சத்தை பாருங்க, அவருக்கு தாடி வளர்ந்த மாதிரியே அவர் அமர்ந்திருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால அவர் இங்க விருட்சமாவே இருக்கிறார். இப்ப குன்றத்தூர் முருகன் கோயில் போறவங்க இங்க வந்து வணங்கிட்டு போறாங்கல்ல, அவங்க அந்த சூட்சமா வந்து என்னன்னா, அங்க முருகரை வணங்கிட்டு திருப்பி இங்க வந்து, ஏற்கனவே இவர் அங்க மேல இருந்தவர் தானே, இவரை வணங்கிட்டு இங்க முருகருக்கு துணை கூடவே இருந்த இந்த சித்தரை வணங்கிட்டு போனாதான் அந்த மலை ஏறி அவங்க அங்க முருகரை தரிசனத்துக்கு முழு பலன் கிடைக்கும். பலன் அப்பதான் அது முழுமை அடையும். எங்க இருக்கு கரெக்டா முருகன் கோயில் பின்னாடியே வருமா? பேக் சைடு, அப்படியே பேக் சைடு. இல்லன்னா இப்ப கோயில்ல இருந்து அப்படியே வரலாமா? பக்கத்துல இருந்து பாருங்க, இந்த பாதை, இந்த கோயிலுக்கு பக்கத்துல இந்த பக்கம் படி இருக்குது. அப்படி இல்லைன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா கார் வர்றதுக்கு ரோடு இருக்கு தெரியுங்களா, அதுல அப்படியே நேரா வந்தீங்கன்னா இங்கதான் இறக்கும். இந்த கார் வர ரோடு அங்க இருக்கும் பாருங்க. அதுல அப்படியே சைட்ல நேரா நடந்து வந்தீங்கன்னா இங்க வந்து முடியும். ஐயா வந்து முருகர் கூட இருந்தவர். இவர் முருகர் கூட இருந்த சித்தர். முருகர் திருப்பூர்ல போர்விட்டப்ப கூட இருந்தவர். இங்க மேல உள்ளுக்கு ஒரு இடும்பர் சிலையும் ஒண்ணு இருக்கும், உள்ளுக்கு இருக்கும். அது இந்த இதுல இருந்து எடுத்தாங்க, குளத்துல இருந்து. அதுல எப்படின்னா, அவர் இந்த கோவில் கட்டுறதுக்கு முருகர் வந்து அங்க சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண ஒரு சிவன் இருந்தாங்கன்னு சொன்னல மேல. அவர் வந்து எதுக்குன்னா, முருகர் வந்து சாந்தம் அடைகிறதுக்காக அங்க ஒரு சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணாரு. அப்ப அவருக்கு முருகருக்கு உதவுனது கடம்பரும் இடும்பரும். அவங்க வந்து அங்க உதவுனாங்க அவருக்கு. அந்த லிங்கத்தை தான் கீழே எடுத்துட்டு போய் அவர் கந்தலீஸ்வரரை சேக்கிலார் வைத்தார். கோயில் கட்டியிருக்காரு, சிவன் கோவில். அது ஏன் கந்தலீஸ்வரர்னு வச்சாருன்னா, முருகன் பூஜித்த லிங்கம், அதனால கந்தலீஸ்வரர்னு அவர் அங்க வச்சார். அந்த கோவில் தான் அங்க நீங்க பாக்குற கந்தலீஸ்வரர் கோவில். இப்ப ஐயா கிட்ட வந்துட்டு போனாலே ஒரு வைப்ரேஷன், செம்ம வைப்ரேஷன். இங்க அவர் உயிரோட்டமா இருக்காரு. அதாவது ஒரு சித்தர் வந்து அந்த உயிரோட்டமாவே அந்த விருட்சமாவே இருக்காரு. உயிர் டெய்லி உயிரோட இருக்காரு. இங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நல்ல உத்தரவு எல்லாம் கேட்டா உத்தரவு எல்லாம் டக்கு கொடுக்கும். உங்களுக்கு கரெக்டா நடக்குதுன்னா நீங்க வேண்டிட்டு இருக்கிறப்ப டக்கு 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 டக்குன்னு எல்லாம் கொடுக்குங்க. அதுக்குவே நிறைய பேர் இங்க வருவாங்க. இங்க உத்தரவு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த வாய்மொழியில கிடைக்குமா இல்ல பள்ளி மூலியமா இங்க கிடைச்சிருச்சுன்னா நடக்காதுங்கிற விஷயத்த கூட இங்க நடக்கும்னு கொடுத்துட்டாங்கன்னா, இங்க நீங்க திசையெல்லாம் பார்க்க தேவையில்ல. எந்த சாஸ்திரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கோயில் உள்ளுக்கு நீங்க பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா பள்ளி வந்து இந்த திசையில கொடுக்கணும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வீடு இந்த மாதிரி இடத்துக்கு தான் நீங்க பார்க்கணும். கோயில்ல அது பார்க்க கூடாது. சித்தரை வணங்கினாலே பெரிய பவர். நீங்க இங்க வந்து சொல்றதெல்லாம் அவர் பேசுறது உங்கள்கிட்ட, நீங்க ஒரு விஷயம் வேண்டி இங்க உத்தரவு கொடுத்துட்டாருன்னா நடக்காதுன்னு விதி இருந்தா கூட அது நடக்கும்னு மாறிடும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு அற்புதம், நமக்கு ஒரு வாய்ப்பு. அதே நேரத்துல முருகர் வணங்குறவங்களுக்கு கூட அதே தான். பொதுவா முருகரை வணங்குறவங்க ஜாதகம் பார்க்க கூடாது. ஏன்னா பிரம்மரே அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதான் ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் தெரியுங்களா உங்களுக்கு? எங்க இருக்கு? சிறுவாபுரியில. அவர் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு? முருகரை வணங்குறவங்களுக்கு கெட்ட விதியே இருக்கு. உண்மையா வணங்குறவங்களுக்கு கெட்ட விதி இருந்தா கூட அதை நான் மாத்தி நல்ல விதியை எழுதிருவேன்னு அவர் சொல்லிட்டாரு. சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. யாரு? முருகருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க முருகரை வணங்கினா முருகரை மட்டும்தான்
வணங்கணும், எல்லாமே அவர் தான் வணங்கணும். நம்பிக்கையோட வணங்கணும்னா வெற்றி. வணங்கணும்னா ஆ, உங்களுக்கே தெரியாது சில விஷயங்கள், நீங்களே போயிட்டே உங்களை ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க எதுவும் முயற்சி எல்லாம் நீங்க முயற்சி ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சா போதும், correct. அடுத்த கட்டம் உங்களை நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டே இருப்பாரு. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா நம்ம இதுக்கு முன்னாடி இது முயற்சி பண்ணோம், ஆ, ஆனா அது அவ்வளவு சிரமமா இருந்தது. இப்ப ரொம்ப சுலபமா சில பேர் வராங்களே நம்ம கிட்ட, நீங்க யோசிப்பீங்க. அது அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நடக்கக்கூடாதுங்கிற விதியை அவர் நடந்தே ஆகணும்னு போராடுவார் நம்மளுக்கு, சிறப்பு. பிரம்மன்ட்ட. இன்னைக்கு சித்தர் ஐயா பத்தி நீங்க சொல்லணும்னு எழுதப்பட்டிருக்கு விதி. கண்டிப்பா. இல்ல நான் அப்படியே போயிட்டு இருப்பேன், ம் ம். போயிட்டு திரும்பின்னு வந்தேன் போர்டை பார்த்துட்டு. இங்க செம்ம பவர் இவரு ஆதிக்கிழமை சித்தர். ம். இப்ப இங்க செவ்வாய்க்கிழமை எல்லா கிழமையும் செம்ம கூட்டமா இருக்கும். இங்க நிறைய பக்தர்களுக்கு அங்க வரவங்க எல்லாம் இங்க வருவாங்க, சிறப்பு. இங்க வந்து வணங்குறாங்க. இதுக்கு ஏற்கனவே 2-3 யூடியூப்ல இதை போட்டிருக்காங்க, ஆ, ஆ, இந்த விஷயம் போட்டிருக்காங்க. அப்ப அதை பெருசா ஆனா அந்த யூடியூப்பை பார்த்து தான் நிறைய பேர் வராங்க. ஆ. ஆனா அங்க இருக்கிற ஐயர்களே இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க சாதாரண சாமி கும்பிட்றப்போ உங்கள்ட்டே சொல்றாங்க, எப்ப அங்க போயிட்டு பின்னாடி அங்க போய் கடம்பரை வணங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க அவங்களே. ஏன்னா அவங்களுக்கு அந்த விவரம் தெரியும். அவங்க கோயில் நட சாத்திட்டு நேரம் இங்க வந்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. ஐயருங்க அங்க பூஜிக்கிறாங்கல்ல. கேள்வி கேட்டமா? இங்கேயும் நீங்க வணங்கினாலும் மலை ஏறின மாதிரி ஒரு அது இருக்கு. ஏன்னா இவருதான் மேல இருந்த ஆதி முருகர், இவருதான். ஒரு சிலர் சொல்லுவாங்க அங்க போயிட்டு இங்க வந்த பவர், ஆனா இங்கேயே வந்துட்டு போனாலும் அந்த பவர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னு கேளுங்க. செவ்வாய்க்கிழமையில செம்ம கூட்டம் இருக்கும். சில பேர் நான் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிப்பாங்க, மேல ஏற முடியாது, சாமி பார்க்க முடியாது. அவங்க நேரா இங்க வருவாங்க, இவர்கிட்ட எல்லா வேண்டுதலும் வச்சுட்டு இங்க இருந்து அவரை கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. அங்க போனதுக்கு சமம். திருத்தணியில தெப்பக்குளத்துல கும்பிட்டாலே முருகனை போய் பார்த்தா மாதிரி. அந்த மாதிரிதான் அது. அந்த மாதிரி இருக்கா? இந்த குளத்தையும் கும்பிட்டு போறவங்க இருக்காங்க, குளத்தையும் கும்பிடுவாங்க. அங்க இப்ப மீன் எல்லாம் நிறைய இருக்கு, அதுக்கு தீனி போடுறாங்க. இப்ப அதை வந்து கிளீன் பண்ண போறாங்க, ஏன்னா அது ஆழம் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட வந்து ஏன்னா முருகர் மூழ்கின இதுல அது கிட்டத்தட்ட 3 பனைமரம் ஆழம். அப்பா, அந்த பேஸ்மெண்ட். ஆமா, 3 பனைமரம் ஆழம். அது சாதாரண குளம் இல்ல, அது அதுக்குதான் அது கிட்ட யாரும் போக கூடாதும்பாங்க. இழுத்துருமா? ஆமா, அது கிட்டவே யாரும் போக கூடாது. இவங்களே வந்து ரொம்பலாம் இறங்க மாட்டாங்க. அந்த விழா நடத்துவாங்க, அதாவது முருகர் மூழ்கி எழுந்துச்சு அந்த விழா வந்து நடத்துவாங்க வருஷம். இப்ப போன மாசம் நடந்து முடிஞ்சது. அந்த மூழ்கி எழுந்திக்கிறப்ப அவங்களே ரொம்ப உஷாரா போவாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது அந்த குளத்துக்கு வந்து தீட்டு கழிக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகரை கொண்டு போய் உள்ளுக்கு இறக்கி அப்புறம் பொறுமையை ஏத்து உடனே அந்த வந்துருவாங்க. அந்த படி வழியா தான் மேல ஏறுவாங்க. ஏன்னா அவர் ஏறின இடம் அந்த படி தான், அதுக்குதான் அந்த படி வச்சிருக்காங்க. அவர் மலை ஏறின வழி எது தெரியுங்களா? அந்த படி சேக்கிலர் ஏன் அந்த பக்கம் வச்சாரு தெரியுங்களா? ஊர் அந்த பக்கம், ஊரோட என்ட்ரன்ஸ் அந்த பக்கம். இந்த முருகர் வந்து இந்த ஊரை பார்த்து இருக்கணும், இந்த ஊரை காக்கிற கடவுளா இருக்கணும்ட்டு அவர் இந்த ஊரை பார்த்து பாக்குற மாதிரி தான் வச்சிருப்பாரு. இந்த முருகரையும் அப்படிதான் வச்சிருப்பாரு. அதே நேரத்துல அந்த முருகர் நேரா அவர் பார்வை எங்க விழுவும்னா திருத்தணியில விழும். அதுக்காக தான் அவரு வள்ளி தேவயானியோட இங்கேயும் இருக்கிறாரு, அங்கேயும் இருக்கிறார்.